அந்த அலாவுதீனும் 40 திருடர்களும் என்று ஒரு படம் இருக்கும். அந்த படத்தில் 40 திருடர்கள் என்ன செய்தார்களோ அதை நம்முடைய திமுக மந்திரி சபை செய்கிறது. அவ்வளவு மந்திரியும் எந்த கொள்கையை நிறைவேற்றுகிறார்கள்? சும்மா இந்திய எதிர்ப்பு, நீட் எதிர்ப்பு, எங்களுக்கு மெட்ரோ ரயிலுக்கு பணம் தரவில்லை. என்னுடைய கருத்து இந்திய எதிர்ப்பு தான். நான் திமுகவுக்கு வாக்களிக்கின்றவனும் இல்லை, திமுக இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றவனும் இல்லை. ஆகவே ஒரு கருத்து என்பது என்ன, உங்களுடைய சொந்த மூலதனமாக அது 560 கோடி ரூபாய் PM ஸ்ரீ நிதியிலிருந்து பணம் தரவில்லை என்பதனாலே என்னால் சம்பளம் போடவில்லை என்று சொல்லுகிறாயே, உனக்கு ஏதாவது யோசனை இருக்கிறதா? 44,000 கோடி கல்விக்காக செலவழிக்கிற ஒரு இடத்தில் 500 கோடி அவன் முதல் தவணையாக தரவில்லையாம். அதனாலே இவர்களால் சம்பளம் போட முடியாது. எல்லாம் இப்படியே பழி ஏற்றுவது இவர்களுடைய பழக்கம். வேண்டாம் ஐயா, நீ என்ன எங்களுக்கு கல்விக் கொள்கை வகுத்து தருகிறாய்? 500 கோடி நீ தராவிட்டால் பெரிய குடிமொழி போய்விட்டதா? 2 லட்சம் கோடி வருமானம் உள்ள ஒரு அரசாங்கத்திற்கு ஒரு 500 கோடி ரூபாய் வராவிட்டால் குடிமொழி போய்விட்டதா? திருமாவளவன் கேட்க வேண்டும். இந்த ஆற்று மணலை சுரண்டி 34,000 கோடி கருவூலத்திற்கு வரவில்லை என்பது திட்டவட்டமாக கண்டறியப்பட்டிருக்கிறது. இந்த பணத்தை வைத்து டாஸ்மார்க்கை மூடினால் என்ன என்று கேட்க வேண்டும். முட்டாள்தனமாக பஸ்ஸுக்கு 38,000 கோடி கடன் வைத்திருக்கிறார். ஒரு தனி முதலாளி 3 பஸ் வைத்திருக்கிறான், 3 பங்களா வைத்திருக்கிறான், 3 கூத்தியாள் வைத்திருக்கிறான். அவ்வளவு வருமானம் வருகிறது. அதில் நீ 19,000 பேருந்துகளை வைத்து கொண்டு 38,000 கடன் வைத்திருக்கிறாய். ஏன் திருடுகிறாய்? தாசில்தாரும் கலெக்டரும் பிறல் சாட்சி ஆவார்கள். ஏண்டா பிறல் சாட்சியானா என்று செருப்பால் அவனை அடிக்க வேண்டும். ஒரு கலெக்டர் சாதாரண மனிதன் இல்லை, ஒரு தாசில்தார். அவன் வழக்கு பதிவு செய்கிறான், பிறகு வழக்கு வருகின்ற போது பிறல் சாட்சியாக மாறுகிறான், கவர்மெண்ட் மாறி விடுகிறது. சனாதன தர்மம் டெங்கு கொசுவை போல என்று சொல்லிவிட்டு போட்டார்கள் வழக்கு. அதோடு வாயை தைத்து கொண்டு விட்டார் உதயநிதி. பேசு, இப்பொழுதும் பேசு. நான் பேசியதில் பெரியார் திருப்பி திருப்பி சிறைக்கு அனுப்புவார்கள், திருப்பி திருப்பி சொல்லுவார். நிற்கிற போதே நீங்கள் பல பேரும் பங்கிட்டு கொண்டு நிற்க வேண்டிய நிலைக்கு அவன் பலவீனப்பட்டிருந்தால் நீங்கள் ஆட்சியில் பங்கு கேட்கலாம். அங்கே அத்தகைய நிலை இல்லையே. அவன் தனி பெரும்பான்மை வருகின்ற அளவிற்கு அவன் இடங்களில் நிற்கிறான். அதிமுகவும் சரி, திமுகவும் சரி. பிறகு அவர்கள் தான் ஆட்சியில் இருக்கிறார்கள். உங்களுக்கு வேண்டியதை அப்பொழுது சில துண்டுகளை தூக்கி எறிவார்கள். அதை நீங்கள் கம்பி பிடித்து கொள்ளலாம் என்பதற்கு மேலாக உங்களுக்கு என்ன இருக்கிறது? வணக்கம், இது கோல்டன் சன்ஸ் வழங்கும் அரசியல் களம். இன்றைய அரசியல் களம் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருப்பவர் தமிழ்நாடு தன்னுரிமை கழகத்தின் தலைவர், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு பழ கருப்பையா அவர்கள். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க சார்? சார், திமுக பவள விழா மாநாட்டை பிரம்மாண்டமாக கொண்டாடுற இந்த சூழல்ல திமுக தன்னோட கொள்கையில சரியாக பயணிக்கிறதா? எந்த கொள்கையில் பயணிக்கிறது? அவங்களோட கொள்கை எந்த ஒரு கொள்கையும் அதுக்கு கிடையாது. ஒரு 2016ஆம் ஆண்டில் தேர்தல் அறிக்கை வெளியிடுகின்ற போது கருணாநிதி அப்பொழுது உயிரோடு இருந்தார். இந்த தேர்தலில் நாங்கள் வெற்றி பெற்றால் உடனடியாக டாஸ்மார்க்கை மூடிவிடுவோம், தமிழ்நாடு மதுவற்ற தமிழ்நாடாக இருக்கும் என்று அவர்கள் தேர்தல் அறிக்கையில் வாக்குறுதி கொடுத்தார்கள். அப்புறம் 2016 அவர்கள் வெல்ல முடியவில்லை என்றாலும் 2021 வென்றார்கள். அந்த பழைய பிரகடனம் இப்பொழுது செல்லாதா? அது மக்களுக்கு நன்மை என்று கருதித்தானே மூடுகிறேன் என்று சொன்னீர்கள். அப்பொழுது 21 தேர்தல் அரசை அடைந்து விட்டீர்கள், பிறகு மூட வேண்டியது தானே. அதை பற்றி பேச்சே கிடையாது. ஒரு கொள்கையும் இல்லாதவர்கள். அந்த பழைய கால பெருங்காய டப்பாவினுடைய மனம், இந்திய எதிர்ப்பு, அந்த இருமொழி கொள்கை, இவையெல்லாம் இயற்கையாக ஒவ்வொரு கட்சிக்கும் 1-2 இருக்கும். என்ன, அதுபோல் இருக்கின்ற சில கொள்கைகளை தவிர அதை மட்டும் இந்திய எதிர்ப்பு என்பதற்கு மக்கள் பழக்கப்பட்டு விட்டார்கள். அதுபோல் இருமொழி கொள்கைக்கும் பழக்கப்பட்டு விட்டார்கள். இனிமேல் அது தேவையில்லை என்கின்ற கருத்து அவரால் மட்டுமில்லை, ராஜாஜி போன்றவர்களும் இந்திய எதிர்த்தார்கள் கடைசி காலத்தில். ஆகவே என்னுடைய கருத்து இந்திய எதிர்ப்பு தான். நான் திமுகவுக்கு வாக்களிக்கின்றவனும் இல்லை, திமுக இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றவனும் இல்லை. ஆகவே ஒரு கருத்து என்பது என்ன, உங்களுடைய சொந்த மூலதனமாக அது. இந்தி வேண்டாம் என்பதும் நீட்டு வேண்டும் என்று நீட்டு வேண்டாம் என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள். அந்த நீட்டை கொண்டு வந்த விஜய் கூட, நான் விஜயை பார்த்து ஒரு முறை கேட்டேன், நேரடியாக அல்ல, அந்த பொது வழியில் பேசுகின்ற போது சொன்னேன், நீட்டு குறித்து தமிழ்நாடு அரசாங்கம் போட்டிருக்கின்ற தீர்மானத்தை நான் வரவேற்கின்றேன், நீட்டினுடைய எதிர்ப்பு கொள்கை தான் என்னுடைய கொள்கையும் என்று அவர் சொன்னார். அந்த நீட்டை
கொண்டு வந்ததே திமுக மந்திரி தானே, காந்தி செல்வன் தானே கொண்டு வந்தார். காங்கிரஸ் ஆட்சி காலத்திலே தான் நீட் என்ற ஒரு கொள்கையை கண்டுபிடிக்கப்பட்டது. இந்தியா முழுவதற்கும் மொத்தமாக மருத்துவக் கல்லூரிக்கு தேர்வு வைப்பது என்கின்ற கொள்கையை கருணாநிதி சம்மதத்தோடு தானே காந்தி செல்வன் முன்மொழிந்திருக்க முடியும். மைய அரசாங்கத்தின் மூலமாக நாடு இணைக்கப்பட்டு அந்த தேர்வு நடத்தப்பட வேண்டும் என்பதை எடுத்து சொன்னவரே திமுகவினுடைய மந்திரி காந்தி செல்வன் தான். அப்பொழுது கருணாநிதி இந்த கொள்கை இடையூறு என்று நினைத்திருந்தால் அதை தள்ளி வைத்திருக்க வேண்டும். அப்புறம் பிறகு இவர் கோர்ட்டுக்கு போகிறார். கொஞ்சம் அதற்கு தேவையில்லாமல் நம்முடைய தமிழ்நாட்டினுடைய உரிமையை கொண்டு போய் நீங்கள் ஏன் டெல்லிக்கு கொடுக்கிறீர்கள் என்கின்ற கேள்வி எழுந்தவுடன் இவர் கோர்ட்டுக்கு போனார். கோர்ட் அதை தள்ளுபடி செய்து விட்டது. ஏனென்றால் சட்டமாக்கப்பட்ட பிறகு அதை ஏற்றுக்கொள்ளாது கோர்ட்டு, தள்ளுபடி தான் செய்யும். தள்ளுபடி செய்து விட்டது. பிறகு அன்று இப்பொழுது ஸ்டாலின் காலத்திலே நீட்டை எதிர்க்கிறார்கள். எதிர்க்கிறார்கள் 10,000 கோடி ரூபாய் சந்தை பறிபோய் விட்டது என்பதற்காக எதிர்க்கிறார்கள். வேறு எதற்காக எதிர்க்கிறார்கள்? முதலில் அவர்கள் சிந்திக்கவில்லை. மேலேயும் கீழேயும் நாம் தான் இருக்கிறோம், பார்த்து கொள்வோம் என்று நினைத்தார்கள். அப்புறம் மேலே இல்லாத காலம் வந்தது. கீழே மட்டும் இருக்கின்ற காலத்தில் 1000 கோடி ரூபாய் சந்தை பறிபோய் விட்டது என்று பரிதவிக்கிறார்கள். நான் கேட்கிறேன், நீட்டை நீ ஒழித்தால் மட்டும் என்ன, நீட்டை ஒழிக்க வேண்டும் என்று நீ சொல்வதில் ஒரு மாற்றமும் ஏற்பட போவதில்லை. இந்த தேர்வுகளெல்லாம் நீங்கள் கையாளுவீர்கள். அதனாலே 1,70,75,000 பேர் தேர்வு எழுதுகிறான், 75,000 பேர் தேர்ச்சி அடைகிறான். நீங்கள் 10,000 பேருக்கு தான் இடம் கொடுக்கிறீர்கள். 65,000 பேர் வெளியே போகிறான். மிகச்சிறப்பாக படித்தும் நல்ல மதிப்பெண்கள் பெற்றும் மேல் மட்டத்தில் இருக்கிறவர்களுக்கு தானாக இடம் கிடைத்துவிடும். கீழ் மட்டத்தில் இருக்கிறவர்களுக்கு பணம் கொடுத்து தனியார் கல்லூரிகளில் இடம் கிடைக்கும். நடுவில் இருக்கிறவனெல்லாம் வீட்டுக்கு போய்விடுவான். ஆக நீட்டை நீ கொண்டு வந்தால் 10,000 பேருக்கு பதிலாக 25,000 பேருக்கு நான் இடம் கொடுப்பேன் என்று நீ சொல்வதை நான் வரவேற்கிறேன். நீ திருட்டுத்தனம் செய்வதற்கு நீட் வேண்டாம் என்று சொல்கிறாய். இப்பொழுது ஆணையம் நடத்துகிறது. 1-2 தவறுகள் சமீபத்தில் நடந்தன என்று சொன்னாலும் இதற்கு ஒரு பெரிய அளவுக்கு ஊழல் சந்தையாக அது இருக்கிறது என்று யாரும் சொல்ல மாட்டார்கள். நீ ஊழல் சந்தையாக ஆக்குவாய். ஏற்கனவே ஆக்கியவன் தானே நீ. ஆகவே தவறுதலாக அதை விட்டு விட்டோம் என்று அந்த குதிரையை மறுபடியும் பிடித்து ஆயத்தில் கட்டுவதற்கு நீங்கள் தவிக்கிறீர்களே தவிர இது நடக்கின்ற ஒன்றில்லை. ஆகவே இதையெல்லாம் விஜய் புரிந்து கொண்டு, விஜய் பேசியிருக்க வேண்டிய பேச்சு என்ன என்றால் நீட்டு வேண்டாம், நீட்டு வேண்டும், நீட்டு வேண்டாம் என்பதல்ல. நீட்டை எதற்கு, நம்முடைய கல்விக் கொள்கை நம்மிடமே இருக்கட்டும். ஒவ்வொரு மாநிலத்திற்கும் உள்ள உரிமை கல்விக் கொள்கையும் விவசாய கொள்கையும் மருத்துவக் கல்வி, எதற்கு அந்த கொள்கையை கொண்டு போய் அவர்களிடம் கொடுக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையில் நானும் நீட்டை எதிர்க்கிறேன். ஆனால் உனக்கு இந்த 1000 கோடி சந்தை கைவருவதற்கு பதிலாக ஒரு ஆணையத்தின் கையிலும் பொதுவாக இருப்பது நல்லது என்கின்ற எண்ணம் தானே எந்த யோக்கியமானவனுக்கும் உன்னுடைய திருட்டு புத்தியை அறிந்தவனுக்கெல்லாம் ஏற்படும். இதை ஏன் விஜய் அறிந்து சொல்லவில்லை? அரசியல் என்பது கூர்மையாக இருக்க வேண்டும். ஒரு நீட் வேண்டாம், எல்லாரும் நீட் எதிர்ப்பை இவர்கள் பழக்கி வைத்திருக்கிறார்கள். திமுககாரர்கள் நீட் எதிர்ப்பு, இந்த முட்டாள்தனத்தை செய்ததே நீதான் என்பது மக்களுக்கு தெரியவில்லை. இந்த நீட்டை கொண்டு வந்து தொலைத்தவனே நீதான் என்பது மக்களுக்கு தெரியவில்லை. என்ன இப்பொழுது நியாயமாக நீ மன்னிப்பு கேட்க வேண்டும். தவறுதலாக நாங்கள் அந்த சட்டத்தை கொண்டு வருவதற்கு எங்களுடைய மந்திரி முன்மொழிந்து விட்டார், நாங்கள் மன்னிப்பு கேட்கிறோம். அது பெரிய தீங்கு. நாங்கள் தான் தமிழ்நாட்டுக்குரிய கல்விக் கொள்கையை கொண்டு போய் மத்திய அரசாங்கத்தில் அடமானம் வைத்தோம். எங்களுடைய மந்திரி எந்த காலத்திலும் அங்கே இருப்பார் என்று நினைத்தோம், இருக்கவில்லை. அதனாலே எங்களுக்கு பெரிய சந்தை பறிபோய் விடுகிறது. சொல்லு, இந்த திருட்டு கூட்டம் தமிழ்நாட்டு அரசியலை விட்டு என்றைக்கு போகிறதோ அன்றைக்கு தான் இந்த அரசியல் தூய்மை பெறும். ஆகவே எதற்காக சொல்கிறேன் என்றால், எந்த கொள்கையை நிறைவேற்றுகிறார்கள்? கொள்ளையடிப்பதை தவிர அந்த அலாவுதீனும் 40 திருடர்களும் என்று ஒரு படம் இருக்கும். அந்த படத்தில் 40 திருடர்கள் என்ன செய்தார்களோ அதையும் நம்முடைய திமுக மந்திரி சபை செய்கிறது. அவ்வளவு மந்திரியும் கொள்ளும். எந்த கொள்கையை நிறைவேற்றுகிறார்கள்? சும்மா இந்திய எதிர்ப்பு, நீட் எதிர்ப்பு, எங்களுக்கு மெட்ரோ ரயிலுக்கு பணம் தரவில்லை, உனக்கு கடன் வாங்கி கொடுக்குறேன் என்று அவன் சொல்லுகிறான். நீ வேண்டிய அளவு செலவழிப்பதற்கு தயாராக இருந்தால் நாங்கள் வாங்கி தருவது. வாங்கிய பணத்தை இன்னும் செலவழிக்கவில்லையே, மற்றவையற்றையெல்லாம் ஏன் கேட்கிறா என்று கேட்டான். கடன் வாங்கித்தானே செய்கிறீர்கள். எல்லாமே இந்திய அரசும் சரி தமிழ்நாடு அரசும் சரி பெரிய பெரிய திட்டங்கள் போடுகின்ற போது வெளிநாட்டு வங்கிகளில் கடன் வாங்குகின்றன. சரி, வாங்கி அதை செய். எல்லாவற்றுக்கும் 560 கோடி ரூபாய் PM ஸ்ரீ நிதியிலிருந்து பணம் தரவில்லை என்பதனாலே என்னால் சம்பளம் போடவில்லை என்று சொல்லுகிறாயே, உனக்கு ஏதாவது யோசனை இருக்கிறதா? 44,000 கோடி கல்விக்காக செலவழிக்கிற ஒரு இடத்தில் 500 கோடி அவன் முதல் தவணையாக தரவில்லையாம். அதனாலே இவர்களால் சம்பளம் போட முடியாது. எல்லாம் இப்படியே பழி ஏற்றுவது இவர்களுடைய பழக்கம். நான் கேட்கிறேன், PM ஸ்ரீ திட்டத்தை எதற்காக நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும்?
அவன் சமஸ்கிருதத்தை திணிப்பான், அவன் இந்தியை திணிப்பான். அவனுடைய தேசிய கொள்கையை அவன் நடைமுறைப்படுத்துவதற்கு அவனுக்கு ஒரு தேசிய கொள்கை இதற்கு தேவையில்லை என்பதுதான் என்னுடைய கருத்து. நான் உண்மையாக எல்லாவற்றையும் நம்புகிறேன். நீ திருட்டுத்தனத்திற்காக முள்ளமாரித்தனம் செய்வதற்காக நீ சில கொள்கைகளை முன்வைக்கிறாய். நான் சொல்கிறேன், PM ஸ்ரீ என்பது சமஸ்கிருதத்தை திணிக்கிறது வேண்டாம், மும்மொழி திட்டத்தை ஆதரிக்கிறது வேண்டாம். நீ நவோதயத்தை தள்ளிவிட்டாய் அல்லவா, கேந்திர வித்யாலயத்தை தள்ளிவிட்டாய், அதுமாதிரி இது தள்ளு வேண்டாம் ஐயா. நீ என்ன எங்களுக்கு கல்விக் கொள்கை வகுத்து தருகிறாய்? 500 கோடி நீ தராவிட்டால் பெரிய குடிமொழி போய்விட்டதா? 2 லட்சம் கோடி வருமானம் உள்ள ஒரு அரசாங்கத்திற்கு ஒரு 500 கோடி ரூபாய் வராவிட்டால் குடிமொழி போய்விட்டதா? 5 கலெக்டர்கள் மீது ஒரு வழக்கு இருக்கிறது. 38,000 கோடி விண்வெளி ஆராய்ச்சியின் மூலம் 38,000 கோடிக்கு மணல் திருடப்பட்டதாக ஆராய்ச்சியில் தெரிய வந்திருக்கிறது. ஒருத்தனும் தப்ப முடியாது, அவ்வளவு துல்லிதமாக வெளிவந்திருக்கிறது. அவர்கள் மீது வழக்கு போட்டு அவர்கள் கோர்ட்டில் இருக்கிறார்கள். நியாயமாக 38,000 கோடியில் 4,000 கோடி கருவூலத்தில் வரவு வைக்கப்பட்டிருக்கிறது. மிச்சம் 34,000 கோடி வரவு வைக்கப்படவில்லை. இதை கலெக்டர்கள் எடுத்துக்கொண்டார்களா அல்லது ஸ்டாலின் குடும்பத்திற்கு போய் சேர்ந்ததா என்பதுதான் விவகாரம். இப்பொழுது கலெக்டர்களை கேள்வி கேட்கிறார். கலெக்டர்களால் 34,000 கோடியை சுரண்ட விட்டு இந்த அரசாங்கம் பார்த்து கொண்டிருந்திருக்குமா? அப்பொழுது இவர்களுக்கு வேண்டியதை ஒதுக்கி கொடுப்பதற்காக கலெக்டர்களுடைய அதிகாரம் பயன்படுத்தப்பட்டிருக்குமே தவிர கலெக்டர்களால் 34,000 கோடியை அடிக்கிற அளவுக்கு அவர்கள் தாங்க மாட்டார்கள். சின்ன ஆட்களால் அவ்வளவு பெரிய தொகையை அடிக்க முடியாது. ஆகவே இந்த 34,000 கோடியை நீ வரவு வைத்திருந்தாலே PM ஸ்ரீ திட்டத்திற்கு 500 கோடி வரவில்லை என்பதை பற்றி கவலைப்பட வேண்டாமே. 34,000 திருமாவளவன் கேட்க வேண்டும். இந்த ஆற்று மணலை சுரண்டி 34,000 கோடி கருவூலத்திற்கு வரவில்லை என்பது திட்டவட்டமாக கண்டறியப்பட்டிருக்கிறது. இந்த பணத்தை வைத்து டாஸ்மார்க்கை மூடினால் என்ன என்று கேட்க வேண்டும். முதலமைச்சர் அமெரிக்காலேருந்து வந்ததும் இந்த மெட்ரோ ரயில் திட்டத்தை பற்றியும் இந்த 500 கோடி ரூபாவை பற்றியும் பிரதமர் கிட்ட பேச போகிறதா பெரிய 500 கோடி ரூபாய் திட்டத்தினால்தான் இவரால் வாத்தியார்களுக்கு சம்பளம் போட முடியாது. 20 ஆண்டுகளாக 7,000 பேரை டெம்பரரி வாத்தியார்களாக வைத்திருக்கிறார்கள், தற்காலிக வாத்தியார்களாக. அவர்களுக்கு 27,000 தான் சம்பளம். ஒரு கொத்தனாருக்கு சம்பளம் 800 ரூபாய், ஒரு பேராசிரியருக்கு PhD படித்தவருக்கு தற்காலிக பேராசிரியருக்கு சம்பளம் 800 ரூபாய். இப்போ இதனால ஆசிரியர்களுக்கு இவர் பேசுவதை ஏன் இந்த நாட்டில் இவர் பேசுவது மட்டும் வருகிறது, இதற்கு எதிர்த்தரப்பு வருவதில்லை ஏன்? நான் சொல்லுகிறேன், நீ இன்னைக்கு 500 லட்சம் கோடி அவர் தரவில்லை என்பது உனக்கு வாத்தியாருக்கு சம்பளம் போட முடியல. 7,000 வாத்தியார்களை 25 ஆண்டுகளாக அவன் தலை வழுக்கையாகிற வரையிலும் தற்காலிகமாக வைத்திருக்கிறாய். உயர்நிலைப் பள்ளியில் ஒரு 7,000 8,000 பேரை வைத்திருக்கிறாய். இவனெல்லாம் வாழ்நாள் முழுவதும் ஒரு நாள் நாம் நிரந்தரமாகி விடுவோம், நாமும் 60,000 70,000 சம்பளம் வாங்குவோம் என்ற கனவு கண்டு உள்ளே வந்தவனையெல்லாம் நாசமாக்கி விட்டாய். அவ்வளவு பேருடைய பழியும் உனக்கு சேரும். அவ்வளவு பெரிய முள்ளமாரித்தனத்தை செய்துவிட்டு 500 கோடி வரவில்லை என்பதனால் வாத்தியாருக்கு சம்பளம் போடவில்லை என்று சொல்கிறாயே. 14,000 பேரை நீ தற்காலிக வாத்தியாராகத்தானே வைத்திருக்காய். வாத்தியாரே போடுவதில்லையே. பழைய வாத்தியார்களுக்கு மட்டும் சம்பளம் நடக்கிறதே தவிர போய் வசதியானவெல்லாம் அமெரிக்காவில் இருக்கா, நீ படித்த பள்ளிக்கூடங்களுக்கு ஏதாவது பணம் கொடு, எங்களுக்கு கக்கூஸ் கட்டுவதற்கு வேண்டும், குடி தண்ணீர் வைப்பதற்கு வேண்டும் என்று கெஞ்சுகிறார், பிச்சை எடுக்கிறார். 2 லட்சம் கோடி வருமானம் உள்ள ஒரு நாட்டில் என்ன முட்டாள்தனமாக பஸ்ஸுக்கு 38,000 கோடி கடன் வைத்திருக்கிறாய். ஒரு தனி முதலாளி 3 பஸ் வைத்திருக்கிறான், 3 பங்களா வைத்திருக்கிறான், 3 கூத்தியாள் வைத்திருக்கிறான். அவ்வளவு வருமானம் வருகிறது. அதில் நீ 19,000 பேருந்துகளை வைத்து கொண்டு 38,000 கடன் வைத்திருக்கிறாய். ஏன் திருடுகிறாய்? நான் பகிரங்கமாக சொல்கிறேன், திருடுகிறாய். சேசிஸில் திருடுகிறாய், உதிரி பாகங்களில் திருடுகிறாய். டிரைவர் கண்டக்டர் வேலைக்கு போடுவதற்கு செந்தில் பாலாஜி லஞ்சம் வாங்கினார் என்பதற்காகத்தான் உள்ளே இருக்கிறார். எங்கேயாவது உழைப்பை போய் சுரண்டுவானா? சாமானில் சுரண்டுவான். வேலைக்காரி கூட ஒரு காய்கறி வாங்குவதில் 10 ரூபாய்க்கு 20 ரூபாய் என்று சொல்லி 10 ரூபாய் எடுத்துக்கொள்வாள் என்பது அவளுக்கு ஒழுங்காக சம்பளம், அவள் சம்பளத்துக்கு அது மாதிரி இந்த ஆள் இவ்வளவு வசதியை வைத்து கொண்டு டிரைவர் கண்டக்டர் போடுவதற்கு இந்த ஆள் லஞ்சம் வாங்கினார் என்று சிறையில் இருக்கிறார் 1.5 ஆண்டு காலமாக. பொன்முடி 3 ஆண்டு தண்டிக்கப்பட்டு அதை நிறுத்தி வைத்துவிட்டு மந்திரியாக இருக்கிறார். அந்த மந்திரி சபையில் பாதி பேர் புழல் சிறையில் இருக்க வேண்டியவர்கள். நம்முடைய நீதி ரொம்ப வலுவழுப்பானது. அனந்த கிருஷ்ணன் போல ஆனந்த் வெங்கடேஷ் அவர் அல்லது சாமிநாதன் இது போன்ற சில வக்கீலர் இருக்கா. முன்பு ரிட்டையர் ஆனாரே, அவர் பேர் மறந்து விட்டேன், கம்பெனி எல்லாம் பற்றி பேசுவார். அது மாதிரி ரொம்ப அபூர்வமான, அதாவது கொஞ்சம் கூட அப்படி கடவுள் ஒருத்தன் இருக்கிறான் என்கின்ற அச்சத்தோடு நீதி சொல்கிறவர்கள் அவர்கள்.
சொல்லுகிறேன். அதனால இந்த நீதிமன்றத்தில் அது 3 தலைமுறைக்கு கேஸ் நடத்தும். இந்த நீதிமன்றத்தில் ஒரு நீதியும் கிடைக்காது. இவன் ஒரு வழக்கையும் ஒழுங்காக பிறல் சாட்சியாக ஆக்கி விடுவான். அவ்வளவையும் அரசாங்கம் இவன் கையில் இருக்கிறது. இவன் மீது நடக்கிற எந்த வழக்கும் வெற்றி பெறாது, வெற்றி பெற விடமாட்டார்கள். தாசில்தாரும் கலெக்டரும் பிறல் சாட்சி ஆவார்கள். ஏண்டா பிறல் சாட்சியானா என்று செருப்பால் அவனை அடிக்க வேண்டும். ஒரு கலெக்டர் சாதாரண மனிதன் இல்லை, அவன் ஒரு தாசில்தார். அவன் வழக்கு பதிவு செய்கிறான், பிறகு வழக்கு வருகின்ற போது பிறல் சாட்சியாக மாறுகிறான், கவர்மெண்ட் மாறி விடுகிறது. இவனெல்லாம் வைத்து இவனெல்லாம் என்ன மனிதன்? தமிழனுடைய பாரம்பரியம், தமிழனுடைய நாகரிகம், தமிழனுடைய பண்பாடு என்றால் எல்லாம் திருட்டுத்தனமாக இருக்கிறது. இந்த நாடே ஆட்சியாளன் திருடனாக இருந்தால் நாட்டிலே இருக்கிற அதிகாரி எல்லாம் திருடனாக மாறுவான். பிறகு மக்களில் பாதி பேர் இப்படி ஆகிவிடுவார். இதுதான் இன்றைக்கு நாட்டில் உள்ள நிலைமை. ஆகவே இதையெல்லாம் சும்மா திமுக கொள்கையை கடைபிடிக்கிறதா? எந்த கொள்கையை கடைபிடிக்கிறது? சனாதன தர்மம் டெங்கு கொசுவை போல என்று சொல்லிவிட்டு போட்டார்கள் வழக்கு. அதோடு வாயை தைத்து கொண்டு விட்டார் உதயநிதி. பேசு, இப்பொழுதும் பேசு. நான் பேசியதிலே பெரியார் திருப்பி திருப்பி சிறைக்கு அனுப்புவார்கள், திருப்பி திருப்பி சொல்லுவார். ஒரு பிராமண நீதிபதி உட்கார்ந்துருக்கிறார். அவரை பார்த்து பெரியார் சொல்லுகிறார், நீ என்னை தண்டிப்பா என்பது எனக்கு தெரியும், நான் உன்னை எதிர்த்து தான் பேசுகிறேன், ஆனாலும் கூட நான் சொல்வதை நீதிமன்றத்தில் சொல்லிவிட்டு சிறைக்கு போகிறேன் என்று போகிறார். அவரும் 6 மாதம் தண்டிக்கப்படுகிறார் பெரியார். அதுக்கு ஒரு ஊக்கம் இருக்க வேண்டும். காந்தி வெள்ளைக்கார நீதிபதியிடம் சொன்னார், நான் செய்வது ராஜ துரோகம் என்று சொல்லுகிறீர்கள், என்னுடைய நாட்டிற்கு எதிரானவர்கள் நீங்கள், அந்நியர்கள், நீங்கள் ஆடுவதை நான் ஏற்றுக்கொள்வது ராஜ விசுவாசம் என்றால் அந்த விசுவாசத்தை என்னால் செய்ய முடியாது. ராஜ துரோகத்தை இப்பொழுதும் செய்வேன், நாளையும் செய்வேன், எப்பொழுதும் செய்வேன். அதற்கு உச்சபட்ச தண்டனை என்னவோ அதை எனக்கு கொடுங்கள் என்று சொன்னார். சொன்னவுடன் அந்த வெள்ளைக்கார நீதிபதி எழுந்து நின்று இவருக்கு மதிப்பு கொடுத்து விட்டு மறுபடியும் உட்கார்ந்து 6 ஆண்டு தண்டனை என்று சொல்லிவிட்டு, இந்த வழக்கிலிருந்து உங்களை விடுவிப்பார்களே ஆனால் என்னை விட மகிழ்கின்றவன் யாரும் இருக்க முடியாது என்று சொல்லி தீர்ப்புரைத்தார். இப்படி ஒரு வெள்ளைக்கார நீதிபதி எழுந்து நின்று மரியாதை செலுத்துகின்ற அளவுக்கு இந்த நாட்டின் தலைவர்கள் இருந்த காலம் போய் எல்லாம் திருடர்கள். 3 ஆண்டு இந்த பொன்முடி உள்ளே போய் தொலையிட்டான். அவர் சம்சாரத்தையும் கொண்டு போய் உள்ளே வைத்தார். அந்த அம்மா அழுகிறதை பார்த்து எனக்கே ரொம்ப மனவேதனை ஆகிவிட்டது. பாவம், இந்த ஆளை கட்டி கொண்டதற்கு அந்த அம்மா செய்தது ஒன்றும் இல்லை. இந்த ஆள் எல்லாத்தையும் யார் பேரில் வைப்பது? கூத்தியாள் பேரில் வைத்தால் எடுத்து கொண்டு போய் விடுவாள், பெண்டாட்டி பேரில் வைத்தால் அவள் சிறைக்கு போக வேண்டியதாக இருக்குது. என்ன கொள்கை இவர்களுக்கு இருக்கிறது? பெரியார் பிறந்த நாள்ல சமூக நீதி உறுதிமொழி எடுத்த திமுக தன்னோட கட்சியிலும் ஆட்சியிலும் சமூக நீதியை கடைபிடிக்குதா? எங்கே கடைபிடிக்கிறான் ஒன்று சொல்லுகிறேன். 24 பார்ப்பனர் அல்லாதவர்களை அர்ச்சகர்களாக போட்டார்கள் சட்டப்படி. அதனுடைய நியமன பத்திரத்தை என்னுடைய ஸ்டாலின் தன் கையால் வழங்கினார் 24 நீதிபதிகள். அதில் 5 பேர் தாழ்த்தப்பட்டவர்கள். திருவண்ணாமலை போகின்ற கோயில்களில் வேலை செய்வதற்கு அர்ச்சகர்களாக படித்து விட்டு வந்து தமிழ்நாடு அரசால் நியமனம் பெற்று உள்ளே போனவர்கள் 24 பேர் என்றால் அதில் 5 பேர் தாழ்த்தப்பட்டவர்கள். இவர்கள் முழுவதும் அங்கே போய் அந்த லிங்கத்தையோ மற்ற முக்கியமான தெய்வத்தையோ அதற்கு பூஜை செய்வதோ கிடையாது. நடராஜருக்காக எதுவும் கிடையாது. அங்கே உள்ள பிராமணர்கள் அவர்கள் வழி வழியாக வருகின்றவர்கள், 1000 ஆண்டுகளாக 500 ஆண்டுகளாக வருகிறவர்கள். அதெல்லாம் அதற்குள் நான் போக விரும்பவில்லை. ஆனால் இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று ஒரு பேட்டி எடுக்கிறார் ஒரு பத்திரிகை நிருபர். என்ன செய்கிறோம், அங்கே கால்வாயை கூட்டுவோம், இங்கே வந்து நம்ம சாமிக்கு அபிஷேகம் செய்யப்பட்டு வருகிற நீரை எல்லாம் சுத்தம் செய்து கொண்டிருக்கிறோம், இதை தவிர நாங்கள் அந்த சாமிக்கு பூஜையும் செய்ததில்லை, எதுவும் செய்ததில்லை என்று 24 பேர் சொல்லியிருக்கிறார்கள். சமூக நீதி பேசுகின்றவன் அந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்தினால் கொந்தளிப்பு ஏற்படும். ஒரு சாரால் அதற்கு எதிர்ப்பு தெரிவிப்பார்கள். அதை பற்றி என்ன உனக்கு கொள்கை தானே, ஏன் செய்யவில்லை? 24 பேரை போட்டால் தாழ்த்தப்பட்டவனை அர்ச்சகனாக்கினேன், இதுதான் திராவிட நீதி, அதுதான் சமூக நீதி என்று சொல்லிவிட்டாயே, அது நடைமுறையில் இருக்கிறதா என்று சரிபார்த்தாயா? இந்து அறநிலையத்திற்கு ஒரு அமைச்சர் இருக்கிறாரே, அவருக்கு ஏதாவது வேறு வேலை ஏதாவது இருக்கிறதா? அவருக்கு இதெல்லாம் தெரியுமா நடப்பது? இதெல்லாம் ஆங்கில செய்தித்தாள்களில் எடுத்து போடுகிறான். 24 பேரிடம் பேட்டி கண்டு போட்டால் ஒருவன் கூட அந்த கருவறைக்குள் போய் அந்த லிங்கத்திற்கு ஒரு நாளாவது பூஜை செய்ததாக வரலாறு இல்லை. ஆனால் ஊரை ஏமாற்றுவதற்கு சமூக நீதி பேசுகிறீர்கள், அவர்களுக்கு நியமனம், அவர்களை வேலையில் நியமனம் செய்கிறீர்கள், பிறகு அவன் அதை செய்கிறானா இல்லையா? இந்த 24 பேரையும் இன்னும் 240 பேர் உள்ளே வர முடியாது. கோயில்கள் கொஞ்சமாக இருக்கின்றன, செய்ய முடிகிறதா?
வேங்கை வயலிலே ஒரு தாழ்த்தப்பட்டவனுடைய குடிநீரிலே மலத்தை கலந்தார்களே 1.5 ஆண்டுகள் 2 ஆண்டுகள் ஆகிவிட்டனவே, இன்றைக்கு வரையிலும் செய்தவன் யார் என்று பிடிக்க உன்னால் முடியாவிட்டால் உனக்கு எதற்கு அரசு, உனக்கு எதற்கு அரசு என்று திருமாவளவன் கேட்க வேண்டும். அவர் என்ன சொல்ல அது சொல்லுகிறார், நான் சொல்லுகிறேன் முதல்ல இதை செய். குடிப்பது என்பது நெடுங்காலமாக இருக்கிறது, அதற்கு அப்புறம் வருவோம். எங்களுடைய மக்களை செருப்பு போட்டு கொண்டு போகாதே என்று சொன்னதற்கு கொதித்தெழுந்தோமே, அவனும் மனிதன் தானே, சமமாக செருப்பு போடுவதற்கு உரிமை இல்லையா என்று கேட்டோமே. அவன் குடிக்கிற நீரில் இது போன்ற அசிங்கத்தை 2000 ஆண்டு வரலாற்றில் யாரும் செய்ததில்லை. 2000 ஆண்டு வரலாற்றிலேயே இவ்வளவு இழிவாக ரவுக்கை போடாதே என்று சொன்னார்கள், செருப்பு போடாதே என்று சொன்னார்கள், இழிவுபடுத்தினார்கள். வேங்க வயல் விஷயத்துக்கு இன்னமும் நீதி கிடைக்கல. ஆனா திருமாவளவன் தற்போது இந்த மது ஒழிப்பு மாநாட்டை பத்தி அது ஏன் அதை நெருக்கடி கொடுக்க மாட்டேன்கிறார் என்றால் திமுக அரசு நடவடிக்கை எடுக்காது. அதை கையாள அவர்களுக்கு தெரியாது, அவர்களால் கண்டுபிடிக்க முடியாது என்பதல்ல, அதை கையாள தெரியாது. கையாண்டால் அதனுடைய விளைவுகளை நேரடியாக எதிர்கொள்ள அவர்களுக்கு சக்தி இல்லை, அதற்கு போதுமான அறிவும் அவர்களிடம் இல்லை. நீதி என்பது நீதிதான். எந்த மனிதனையும் இழிவுபடுத்துவதற்கு எவனுக்கும் உரிமை கிடையாது. மனிதர்களாக நம்மை போல் கை காலோடு 10 மாதம் இருந்து பிறந்தவர்கள் எல்லாரும் ஒரே சமமானவர்கள் தான். வள்ளுவன் சொல்வான், நடத்தையால் அவன் உயர்வு தாழ்வு என்று நாம் பேச வேண்டுமே தவிர பிறப்பால் பேசக்கூடாது என்று சொல்வான். சிறப்பு ஒவ்வா செய்தொழில் வேற்றுமையான அவன் செயல்படுகின்ற விதத்தால் உயர்வு தாழ்வு உண்டே தவிர திருடனாக இருக்கிறவன், கண்ணக்கோல் சாத்துகிறவன், கொலை செய்கின்றவன் தாழ்வானவனாகவும் காந்தியைப் போல நேர்மையான மனிதர்கள் உயர்வானவர்களாகவும் இருப்பது செய்கின்ற வினையால் இருக்க வேண்டுமே தவிர பிறப்பால் இருக்கக்கூடாது என்று சொல்லலாம். அது எல்லாருக்கும் உடன்பாடான கருத்து தான். ஒரு அரசாங்கம் தப்பானவர்களை தண்டிக்க வேண்டுமா இல்லையா? இந்த நாட்டு குடிமக்கள் 10-7-8% பேர் அவர்கள் இருக்கிறார்கள். அவர்களை ஓட்டுக்கு மட்டும் அவர்களை பயன்படுத்துகிறாய், அதை தண்டிப்பதற்கு உனக்கு ஏன் இல்லை? செய்தவன் யாராக இருந்தால் இனிமேல் செய்யக்கூடாது என்கின்ற எண்ணம் வர வேண்டும். அவனுக்கு இருக்கிற காழ்ப்புணர்ச்சியை சமூகத்தின் மீது அவன் விதைக்கக்கூடாது. இதை கண்டித்து பேசி இதை நீ செய்தால் பிறகு நம்ம கூட்டணியை பற்றி பேசுவோம் என்று சொல்ல திருமாவளவனுக்கு தெம்பு இருக்கிறதா? அவருடைய சமூகத்திற்காக தானே அவர் கட்சி வைத்திருக்கிறார். முடியவில்லை. சரி, இப்பொழுது மதுவிலக்கு மாநாடு நடத்த கிளம்பி விட்டார். மதுவிலக்கு மாநாடு ரொம்ப சிறப்பு. அதிமுகவே அவர் கூப்பிட்டார், ஆனால் திமுகவில் இருந்து விட்டது. இது என்ன அநியாயம்? அவர் எதற்காக அதிமுகவை கூப்பிட்டார்? திமுகவை நான் கூப்பிட போவதில்லை என்று சொன்னார். ஏனென்றால் திமுக தான் இதனை அதிமுக வருவாங்களா சார்? இல்லை இல்லை, அதில் கேட்டேன். நியாயமாக நான் மதுவிலக்கு மாநாடு நடத்துகிறேன், எல்லாரும் வாருங்கள் என்று சொல்லவில்லை. இந்த மதுவை நடைமுறைப்படுத்துவதே திமுக தான். அதனால் திமுகவை நான் அழைக்க ஏன் அதிமுகவை அழைக்கிறீர்கள்? திமுகவை எப்படி அழைக்க முடியும்? அதிமுகவை அழைக்கிறேன் என்று சொன்னார். ஏனென்றால் இதை விற்கிறவன், உற்பத்தி செய்கின்றவன், மக்களுக்கு பயன்படுத்துகின்றவன் அவனை அழைத்து என்ன செய்வது? அதிமுகக்காரரை அழைத்தார்கள். அதிமுக வரவில்லை, திமுக உள்ளே வந்துவிட்டு. இதிலிருந்து என்ன தெரிகிறது என்றால், நான் சொல்லுகிறேன், முதல்வர் ஸ்டாலின் அதிமுகவுக்கு வைக்கிற செக்குன்னு எடுத்துக்கலாமா? இல்லை, அரசியல் ரீதியாக இவருக்கு கொஞ்சம் இடங்கள் கூட வாங்க வேண்டும். அப்படியே 2 இடம் எம்பிக்கு, 4 இடம் எம்எல்ஏக்கு, 6 இடம் கொடுப்பார்கள், 4 இடம் வெல்வது என்ற நிலையிலிருந்து அடுத்த நிலைக்கு போக வேண்டும். அவர் சொல்வது போல் ஆட்சியில் பங்கு வேண்டும். எப்படி ஆட்சியில் பங்கு வரும்? உங்களுடைய வாக்கு எண்ணிக்கை என்ன? நீங்கள் 12 கட்சியில் ஒரு கட்சி, அப்புறம் எப்படி ஆட்சியில் பங்கு வரும்? அவன் தான் தனிப்பெரும் கட்சியாக இருக்கிறானே. நிற்கிற போதே நீங்கள் பல பேரும் பங்கிட்டு கொண்டு நிற்க வேண்டிய நிலைக்கு அவன் பலவீனப்பட்டிருந்தால் நீங்கள் ஆட்சியில் பங்கு கேட்கலாம். அங்கே அத்தகைய நிலை இல்லையே. அவன் தனிப்பெரும்பான்மை வருகின்ற அளவிற்கு அவன் இடங்களில் நிற்கிறான். அதிமுகவும் சரி, திமுகவும் சரி. பிறகு அவர்கள் தான் ஆட்சியில் இருக்கிறார்கள். உங்களுக்கு வேண்டியதை அப்பொழுது சில துண்டுகளை தூக்கி எறிவார்கள். அதை நீங்கள் கம்பி பிடித்து கொள்ளலாம் என்பதற்கு மேலாக உங்களுக்கு என்ன இருக்கிறது? நீங்கள் ஒரு சமூகத்திற்காக கட்சி வைத்திருக்கிறீர்கள். சமூக எண்ணிக்கை, வாக்கு எண்ணிக்கையை முழுமையாக உங்களை அடைவதில்லை. அதை பல கட்சிகள் பகிர்ந்து கொள்கின்றன. உங்களுக்கும் ஒரு பகுதி வருகிறது. நீங்களாகவும் சரி, பாமகவானாலும் சரி, 2 பேரும் சமூகத்திற்காக வைத்திருக்கிற கட்சியின் ஒரு பகுதி, கணிசமான பகுதியை நீங்கள் பெறுவீர்கள். மிச்சமெல்லாம் பல பேராலும் பங்கிடப்படுகிறது. மொத்தமாக அந்த சமூகம் உங்களுக்கே வாக்களிக்கிற நிலை இருக்குமானால் ராமதாஸ் ஆட்சிக்கு வந்திருக்க மாட்டாரா? சமூகத்திற்காக, ஒரு சமூகத்திற்காக கட்சி வைத்துக் கொள்வது என்பது ஒரு வகையில் பாதுகாப்பு. ஒரு 4-2 இடம் 10 இடம் பெறுவதற்கு அது வசதியாக இருக்கும். ஆட்சிக்கு வருவதற்கு வசதியாக இருக்காது.
எப்பொழுதும் ஒரு குறிப்பிட்ட ஜாதி அதை தூக்கி நிறுத்துகின்ற போது மற்ற ஜாதிகள்லாம் வெளியே நிற்பான். இது நான் அனுபவத்தில் சிறு வயதிலிருந்து பார்த்துருக்கிறேன். எங்களுடைய ஊரில் ஒரு குறிப்பிட்ட ஜாதியை நிறுத்தினால் அந்த ஜாதிக்கு அப்பாற்பட்டவங்களெல்லாம் வேறொரு வேட்பாளரை நிறுத்தி வருவான். இது உலகம் பூராவும் உள்ள நடைமுறை. ஆகவே நாம் பொதுவாக எல்லாருக்கும் இருக்கிறோம் என்றால், காமராஜர் இருந்தார், ராஜாஜி இருந்தார், ராமசாமி ரெட்டியார் இருந்தார், பொதுவாக எல்லாருக்கும் இருக்கிறோம் என்று சொன்னால் எல்லாரும் எல்லாருக்கும் வாக்களிப்பார்கள். நான் ஒரு சாதிக்காக இருக்கிறேன் என்று சொன்னால் அந்த வேட்பாளரை நிறுத்துகிற போது அந்த வேட்பாளர் சாதி அல்லாதவர்களெல்லாம் வேறு வகையாகத்தான் வாக்களிப்பார்கள். இது உலகத்தில் உள்ள நடைமுறை. ஆனாலும் ஒரு கணிசமான வாக்கு இவர்களுக்கு இருக்கிற காரணத்தினால் இவர்களை கூட்டி சேர்த்து கொள்ள கட்சிகள் விரும்புகின்றன. 30 ஆண்டுகளாகிவிட்டது ராமதாஸ் கட்சி தொடங்கி. ஆட்சிக்கு நெருக்கத்திலேயே வர முடியவில்லை. அப்புறம் இவர் ரொம்ப நாங்களெல்லாம் என்றைக்கும் முதலமைச்சராக முடியாது என்று வருத்தப்பட்டார் திருமாவளவன். நான் ஆக்குகிறேன் வாருங்கள் என்று சொன்னார். அவரிடம் போக வேண்டியதானே, இவரை முதலமைச்சராக்குவார், அவரும் அதற்குரிய அதிகாரத்தை பெறுவார், நல்லது தானே. இப்பொழுது என்னை ஏன் கூப்பிடவில்லை மதுவிலக்கு மாநாட்டுக்கு என்று அவர் கேட்கிறார். கூப்பிடுங்கள், விரும்புகிறவரையெல்லாம் கூப்பிட மாட்டேன் என்கிறீர்கள், விரும்பாதவர்களையெல்லாம் கூப்பிட்டு கொண்டு அதிமுகவை கூப்பிட்டீர்கள். அவர் என்ன பதில் சொல்வதற்குள்ளாக திமுகவுள்ளே நுழைந்து விட்டான். ஏன்னா அதிமுகவை நேரில் போய் அழைப்பாங்களா சார்? இல்லை இருக்கட்டும், அவர் பொதுவாக அழைத்தார். இன்றைக்கு இவர் வேற கூட்டணியில் இருப்பதால் நேரில் போவதற்கு கூச்சப்பட்டிருப்பார். அதிமுகவை வெளிப்படையாக அழைத்தார், நீங்கள் வாருங்கள் மாநாட்டுக்கு என்று. அவன் கேட்டு முடிந்து அவன் பதில் சொல்லி முடிப்பதற்குள் ஸ்டாலின் உள்ளே வந்து விட்டார். எங்களுடைய ஆட்களெல்லாம் மாநாட்டில் கலந்து கொள்ள, உங்களுடைய கொள்கையும் எங்களுடைய கொள்கையும் ஒன்று தான் என்கிறார், ஒரு வேறுபாடும் கிடையாது என்கிறார். அதுவை ஒழிக்க வேண்டும் என்று நீங்களும் விரும்புகிறீர்கள், நாங்களும் விரும்புகிறோம், 2 பேரும் ஒரு மேடையில் பேசுவோம் என்கிறார். ஆனால் இவர்தான் மதுக்கடைகளை நடத்துகிறார், மதுவை உற்பத்தி செய்கிறார். இந்த தமிழ்நாட்டில் இவருடைய தகப்பனார் தான் மதுவை முதலாக அறிமுகப்படுத்தியவர். சாவியே இவர்கிட்ட இருக்கு, ஆனா பூட்டுங்கன்னு தேடுறாங்க. இது என்னது? தொல் திருமாவளவன் அவர்கள் இந்த மது ஒழிப்பு மாநாட்டை நடத்துறதை விட நேரடியா முக ஸ்டாலின் கிட்ட போயிட்டு இதை பத்தி பேசினாலே தலையை சுத்தி மூக்க தொல்லை. இவர் போய் மதுவிலக்கு மாநாடு நடத்த வேண்டும். இவர் அவரை கூப்பிடவே இல்லை. அவர் அதிமுகவை தான் கூப்பிட்டார். அவருடைய நோக்கம் இனிமேல் ஒரு புதிய அணியை வைத்தான் இந்த எண்ணிக்கையை கூட்டலாம், பெறுகின்ற இடங்களின் எண்ணிக்கையை கூட்டலாம் என்பதுதான் அவருடைய கருத்து. ஸ்டாலின் விடவில்லை, அவரை இழுத்து பிடித்து உள்ளே வைத்து கொண்டு விட்டார். இப்பொழுது சொல்லிவிட்டார், மதுவை எதிர்ப்பது உன் கொள்கை மட்டுமா, என் கொள்கையும் தான் என்று சொல்லிவிட்டார். அதனால 2 பேர் இப்பொழுது திமுக காரர்கள் வரப்போகிறார்கள். இனிமேல் மற்றவர்கள் யாரும் வரமாட்டார்கள். ஏனென்றால் எவன் இந்த மாநாடே தேவையில்லை, மாநாடே தேவையில்லை. எங்கேயாவது திமுக காரன் மதுவை நாடு முழுவதும் ஓட விட்டிருப்பதற்கு கருணாநிதி இதை தொடர்ந்து விட்டு 50 ஆண்டுகளாக அந்த நாட்டு மக்களை நாசப்படுத்தியதற்கு ஸ்டாலின் தீர்வு காண்பார் என்று திருமாவளவன் மாநாடு நடத்துவதை விட வீட்டில் இருப்பது நல்லது. திருமாவளவனுடைய கட்சியை நாசமாக்கி விட்டார். அவருடைய கொள்கையை அந்த ஒரு மது என்கின்ற ஒரு முனையை வைத்து கொண்டு அரசியல் நடத்த அந்த முனையை ஒழித்து விட்டார் ஸ்டாலின். இப்பொழுது அதுக்கு முனையே இல்லை, மழுங்கி போய்விட்டது. இனிமேல் ஆய்வு என்று தவுகிற போதெல்லாம் இன்னும் ஸ்டாலினை பார்க்கவில்லையா என்று கேட்பார்கள். ஈடுபடாது. ஒரு முனைப்போடு இருக்க வேண்டும். உங்களுக்கு மக்கள் தான், கள்ளச்சாராயம் குடித்து விட்டு செத்தவர்கள் பூரா தாழ்த்தப்பட்டவர்கள். உனக்கு தானே அதிக அக்கறை இருக்க வேண்டும். என்னுடைய மக்கள் தான் இதில் பாதிக்கப்படுகிறவர்கள். ஆகவே இந்த சாராயத்தை அகற்று என்று சொல்ல வேண்டாமா? இதுக்கு என்ன மாநாடு? இது அகற்றினால்தான், இல்லாவிட்டால் சொல்லலாமே, சொல்ல வேண்டாம். அதுக்கு தான் அதிமுகவை கூப்பிட்டாரு. அப்புறம் இல்லை போகாத, வா, உனக்கு என்ன வேணும், என்ன அங்கே போய் என்ன செய்ய போகிற, 4 இடம் கூட வாங்குவேன், நான் தரேன்னா முடிந்து போய்விட்டது. இதாங்க நடக்கிறது அரசியல். ஆக உங்களுக்கு இந்த கவலை இருந்தால் நான் சொல்லுகிறேன், நீ மத்திய அரசாங்கத்தை சொல்லுகிறாய். நிதிஷ்குமார் என்று ஒரு முதலமைச்சர் இருக்கிறார். அவர் மத்திய அரசாங்கம் இழப்பீடு கொடுத்தால் நான் கள்ளுக்கடையை மூடுவேன் என்று சொல்லவே இல்லை. நாட்டு மக்கள் நாசமாக போகிறார்கள். தினமும் பெண்கள் அடிதடிக்கு உட்பட்டு அழுகின்ற குரல் என்னுடைய காதுகளில் விடாமல் ஒலித்து கொண்டே இருக்கிறது. 60,000 கோடி எனக்கு இழப்பு ஏற்படும் நான் மதுவை மூடினான்.
60,000 கோடியை விட 6 லட்சம் கோடி செழிப்பு குடும்பங்களில் ஏற்படும். அந்த வசதி குடும்பங்களுக்கு வரும் காலப்போக்கில். இந்த குடியை எல்லாரும் உடனடியாக மறந்து விட மாட்டார்கள். ஒரு 20 வருஷம் குடித்து பழகியவன் அதிலிருந்து வெளிவருவதற்கு. இருந்தாலும் கிடைப்பருமை இந்த இது வந்தது, அதுக்கு பேர் என்ன, இந்த 2 ஆண்டு ஒரு பெரிய நோய் வந்து ஊரெல்லாம் மூடினார்களே, கொரோனா காலத்தில் ஒருவனுக்கு கிடைக்கவில்லையே, எப்படி குடிக்காமல் இருந்தான்? செத்தா போய்விட்டான். நீ கிடைக்காமல் வைத்திருந்தாய் என்ன, எவன் செத்தான்? ஒருவனும் சாகவில்லை. குடிப்பதை 2 ஆண்டுகளுக்கு விட்டு விட்டார்கள். குடும்பங்கள் மகிழ்ச்சியாக இருந்தன. அந்த வேலையை செய்ய வேண்டியதானே. நீ எடுதை. சும்மா பாண்டிச்சேரிக்கு போகிறவன் எத்தனை பேர் இருப்பான்? 10 பேர் இருப்பான் அந்த பக்கத்தில் இருக்கிறவன். என்ன எத்தனை பேர் பாண்டிச்சேரிக்கு எங்கிருந்து போய் எங்கே போய் குடித்து விட்டு 150 மைல் தினம் குடித்து விட்டு வருவதற்கு அவன் பணம் வைத்திருக்கிறான் வண்டி எடுக்கிறவன். இதெல்லாம் ஒரு பேச்சென்று இந்த ஆங்கர்களெல்லாம் பேசுகிறார்கள். 4 புறமும் சுற்றி மாநிலங்களிலிருந்து எல்லைப்புறங்களுக்கு வந்து மது உள்ளே வந்து விடுமா, அது கடத்தப்பட்டு வருமா, ஏன் உன்னுடைய போலீஸ் என்ன வேறு என்னும் செய்து கொண்டிருக்குமா என்று கேட்கிறேன் நான். அப்போ அதை வைத்து தடு மக்களை மறக்கடி. கொரோனா காலம் மாதிரி மக்களும் மறுபடியும் மறக்கடி. இதை செய்வதற்கு ஒரு மாதிரி பார்த்து விட்டோம். கொரோனா காலத்தில் அவனுக்கு கிடைக்காமல் செய்தோம், அவன் குடியை விட்டு விட்டான். மறுபடியும் கிடைக்க வைத்தோம், போய்விட்டான். அதே மாதிரி இப்போ கிடைக்காம செய்ய அதை விட்டு பீகார் முதலமைச்சர் ரொம்ப வறிய மாநிலம் 60,000 கோடி இழந்து அவர் இப்பொழுது அங்கே மதுவிலக்கு இருக்கிறது. அவர் சொல்லுகிறார், பெண்கள் அடிபட்டு நைந்து ஓலமிடுகிற குரல் தான் எப்பொழுதும் கேட்கும். இப்பொழுது நான் நிறுத்தி 2 ஆண்டுகள் ஆகிவிட்டது. இன்ப முனகல்கள் தான் வீட்டிலே கேட்கின்றன. இப்பொழுது குடும்பங்களெல்லாம் கொஞ்சம் வசதி அடைந்து விட்டன. என்னுடைய அரசாங்கம் மட்டும்தான் வறுமை அடைந்து விட்டது என்று சொன்னார். நான் வறுமை அடைந்தால் என்ன, அரசு மக்கள் வசதியாக வருகிறார்கள், குடும்பம் நிம்மதியாக இருக்கிறது என்பது எனக்கு மகிழ்ச்சி என்று சொன்னார். நீ எதனுடைய அடிப்படை என்றால் உன்னுடைய வருமானத்தை பற்றியெல்லாம் எவன் கேட்கிறான்? டெல்லி கொடுக்க வேண்டும் என்பதெல்லாம் வெட்டி பேச்சு. ஆகாத இல்லாத ஊருக்கு போகாத வழி இது. அந்த ஊரே கிடையாது, அதுக்கு வழியும் கிடையாது. இல்லாத ஊருக்கு போகாத வழியை சொல்லி கொண்டிருக்கிறாய். இது உன்னுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டது. மூடு, இந்த மக்கள் நிம்மதியாக இருப்பார்கள். அடிதடிகள் ஓயும், பெண்கள் நிம்மதியாக இருப்பார்கள். அந்த ஒரு குடும்பம் கொலைப்பட்டு 4 பேரும் அழிந்து போனார்கள். அத்தகைய நிலைகள் மீண்டும் ஏற்படாது. ஆகவே அதை விட்டு மக்களை அடிப்படையாக வைத்து இந்த போராட்டம் நடக்க வேண்டுமே தவிர இதற்கு வருமானம் என்ன என்பது உன்னுடைய கவலை இல்லை. குடும்பத்தின் வருமானம் பெருகுமா பெருகாதா என்பதுதான் உன்னுடைய கவலையாக இருக்க வேண்டும். அரசாங்கத்திற்கு வருமானத்தை டெல்லி தரட்டும், தெளிவிலே போகட்டும். இதற்கு உனக்கு அதிகாரத்தை கொடுத்தால் நீ பழக்குவாய். கருணாநிதி வருவார், சும்மா இருக்கிறவனையெல்லாம் கள்ளுக்கடையை திறந்து குடிக்க பழக்குவார். இதற்கு நட்டையிடு மோடி கொடுக்க வேண்டுமா? இது தெரியாதான் திருமாவளவனுக்கு? அப்புறம் என்ன அரசியல் பேசுவீர்கள் நீங்கள்? கருணாநிதி பழக்கப்படுத்திய தமிழ்நாட்டுக்கு ஏற்படுகின்ற இழப்பை மோடி கொடுக்க வேண்டுமா? ஏன் நீ பழக்கப்படுத்தி நாசமாக்கினாய் இந்த தமிழ்நாட்டை என்று கேட்க வேண்டிய நீ, ஊருக்கு சிலை வைத்திருக்கிறாயே, இந்த தமிழ்நாட்டை நாசப்படுத்தியதற்கான பெருமையா அது என்று கேட்க வேண்டியதற்கு பதிலாக அவனை நட்டையிடு கொடு என்றால், கருணாநிதி குடும்பம் நிறைய பணம் சேர்த்து வைத்திருக்கிறது, அதிலிருந்து கொடுக்க சொல்லுங்கள் இந்த நட்டையிட்டை. நீங்கள் தானே பழக்கப்படுத்தினீர்கள், இந்த வேலையை செய்ததே நீதானே. அதனால் இந்த மாநாடு ஒரு வேஸ்ட். இதெல்லாம் சும்மா ஒரு அரசியலுக்காக செய்தார். இப்பொழுது அவருடைய நெருக்கம் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்புறம் திமுக காரன் மேடை ஏறி மது ஒழிக என்று சொன்னால் நாடு கைகொட்டி சிரிக்கும். இவ்வளவு முட்டாள்களாக தமிழ்நாட்டு மக்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னால் அந்த மக்களை எப்படி மாற்ற முடியும் என்று எதிர்க்கட்சி பேசுவதே இல்லை. இந்த சிபிஎம் சிபிஐ எல்லாம் இருக்கிறத கருணாநிதி தானே பழக்கப்படுத்தினார், மோடியிடம் எதற்கு நட்டையீடு கேட்கிறாய் என்று கேட்க வேண்டும் இல்லையா? சரி, இழப்பீடு வேண்டுமென்றால் அதான் நம்ம ஸ்டாலின் தான் நிறைய வைத்திருக்கிறாரே, அந்த இழப்பீட்டை கொடுக்க வேண்டியது தானே, மூட வேண்டியது தானே கடையை என்று. மக்களின் நன்மைக்காக எடுக்கின்ற கொள்கையில் லாப நட்டம் என்ன? 3வது பெரிய கேள்வி நான் கேட்கிறேன். மக்களின் நன்மைக்காக நீங்கள் எடுக்கின்ற கொள்கை அது, கடையை மூடுவது. அதனால் நிதிஷ்குமார் சொன்னது போல் என்னுடைய அரசு வறுமைப்பட்டது, குடும்பங்கள் செழுமையடைந்தன என்பதுதான் முக்கியம். இனிமேல் இந்த 10,000 ரூபாய் ஒவ்வொரு தொழிலாளியும் ஒரு நாளைக்கு 300 சம்பளத்தை 300 டாஸ்மார்க்கில் இழந்து விட்டு வருகிறானே, இந்த 300 வீட்டுக்கு வரும். இப்பொழுது குடும்பத்திற்கு செழிப்பு வருகிறது.
டாஸ்மார்க் மூடப்பட்டதால் அரசாங்கம் கொஞ்சம் வறுமை அடைகிறது. தமிழ்நாடு ஒன்றும் அவ்வளோ வறுமையான நாடு இல்லை, பீகார் போல். அதனால் கவலைப்பட வேண்டிய அவசியம் ஒன்றும் கிடையாது. ஆகவே திருமாவளவனுக்கு முன்னால் ஒரு கேள்வியைத்தான் வைக்கிறேன். மக்கள் நன்மை அடைந்து அரசு வறுமை அடைவது தப்பில்லை. திமுக விசிக கருத்து மோதல் தற்போது முதல்வரால் சமரசம் செய்யப்பட்டுள்ளது. முதல்வர் மு க ஸ்டாலினுக்கு திருமாவளவன் தேவையா? தேவைதான். எல்லாம் ஒன்று 10 ஜோடி வேணும்ல, உருட்டணும்ல. அதெல்லாம் யாரும் தேவைதான். இன்னொரு எதிரிக்கே ஆள் போக விடவில்லை என்றால் தான் நம்ம வெற்றி பெற முடியும். எல்லாரையும் வளைத்து தானே வைத்திருக்கிறார். கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கே 25 கோடி தருகிறேன், 2 இடம் தருகிறேன், நீங்கள் எம்பிகளாக இருங்கள் என்று சொல்லி ஒரு பன்ரோட்டியை தின்று விட்டு ஒரு சாயாவை குடித்து விட்டு அவன் இந்த குழாய் ஸ்பீக்கர் இருக்கிற அதில் பேசுவான், கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஓட்டு போடுன்னு. எவ்வளவு பெரிய தியாகமான கட்சி அது, எவ்வளவு பெரிய கொள்கையான கட்சி அது. உலக அளவில் கொள்கை வகுத்திருந்த அறிவு கட்சி அதுதான். இந்த திமுக 25 கோடி பணம் கொடுக்கறது வாங்கி 2 பேர் எம்பி இவங்க போய் என்ன செய்து விட்டார்கள்? இயங்கியல் தத்துவத்தை எடுத்து பேசினார்களா? பாராளுமன்றம் என்ன செய்தார்கள் என்று கேட்கிறேன். ஐயோ, கம்யூனிஸ்ட் கட்சி நாசமானது தான் ரொம்ப வருத்தத்துக்குரியது. மற்றவர்களெல்லாம் நாசமாவதற்கே பெரும்பான்மையான கட்சிகள் உரியவை, கம்யூனிஸ்ட் கட்சிகள் உரியவை இல்லை. அப்படி பழக்கப்பட்ட கட்சிகளும் இல்லை. ஆக அவர்களே என்ன செய்ய வேண்டும் என்றால் மூடு என்றால் மூடுங்கள். இதற்கு இது திருமாவளவன் மாநாட்டில் என்றைக்கு ஸ்டாலின் அவருடைய கட்சி உரையாற்றப் போகிறதோ என்ன உலகம் பூராவும் கைகொட்டி சிரிப்பார்கள். கருணாநிதி கொண்டு வந்தார் கல்லை, அவர் மகன் அதை வளர்த்து பெரிதாக்கி வைத்திருக்கிறார். அவர்களெல்லாம் மது ஒழிக என்று பேசுகிறார்கள். யார் பேசுவது இதை? கருணாநிதி. முதலில் இவர் சரியாகத்தான் இருந்தார். அதிமுக வந்தால் வரட்டும் என்று சொன்னார், எவன் வேண்டுமானாலும் வரட்டும் என்று சொன்னார். திமுகவை பற்றி மட்டும் பேசவே இல்லை. என்றால் அவன்தான் இந்த நாசத்திற்கு காரணம் என்று அவருக்கு தெரிந்திருந்தது. இப்பொழுது அவனையும் சேர்த்து கொண்டு இந்த மாநாட்டை பேசாமல் தள்ளி வைத்து விட்டு போடலாம், விஜயை போல. நமக்கு வாகாக வரவில்லை என்றால் தள்ளி வைத்து கொண்டே போக வேண்டியதுதான். நம்முடைய வாழ்க்கை முழுவதும் தள்ளி வைத்து கொண்டே போகலாம். என்றாவது ஒரு நாள் அது நடக்கும், என்றாவது ஒரு நாள் நடக்கும் என்று சொல்லிக்கொண்டே இருக்கலாம்.